தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2025 திங்கட்கிழமை. இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சித்திரை மாதத்து பௌர்ணமி சித்திரா பூரணை. பல்வேறு ஆலயங்களிலே சித்திரை மாதத்து இந்த பூரணையிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெற்று ஆலயங்களிலே சிறப்பான மகோற்சவம் நடைபெறும். பல்வேறு ஆலயங்களில் சித்திரை கஞ்சி அடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கக்கூடியது. இன்று சித்திரகுப்த நாயனாருடைய விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. யமலோகத்திலே யமனுடைய அரண்மனைக்கு அருகிலே இந்த சித்திரகுப்தனுடைய அரண்மனை உண்டு. அங்கிருந்து அவன் ஒவ்வொரு மனிதரும் பூலோகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற பாவ புண்ணியங்களை எல்லாம் கணக்கெழுதி வைத்துக் கொள்வாராம். அவ்வாறு இந்த அவருடைய கணக்கிலே எந்த விதமான தவறும் வராது என்பதனை கருட புராணம் எடுத்து கூறுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு ஊரிலே ஒரு முரடன், விதுஷன் என்று அவனுக்கு பெயர். அவன் பயங்கரமான கோபம் கொண்டவன். எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் கோபித்து கொண்டிருப்பான். அவனுக்கு தந்தை இல்லை. எனவே தாயானவள் சொல்லுகின்றாள், இங்கே வா விதுஷனா, நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓம் சித்திரகுப்தாய நமஹ என்று நீ தினமும் சொல்லிக்கொள், உன்னை சித்திரகுப்தன் காத்தருள்வான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு வருகிறான். சில காலங்கள் செல்ல தாயாரும் இறந்து விடுகிறாள். இவனை யாரும் மதிப்பதில்லை. இருக்கின்ற பொழுதிலும் இவன் தினமும் சித்திரகுப்தாய நமஹா சித்திரகுப்தாய நமஹா என்று வழிபாடு செய்து கொண்டு வருகிறான். இவன் மரணிக்கின்ற இவனுடைய ஆயுள் முடிகின்ற காலம் வருகிறது. சித்திரகுப்தர் அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கின்ற பொழுது இவன் எந்த விதமான புண்ணியமும் செய்யவில்லை, நிறைய பாவம்தான் செய்திருக்கிறான். அதனாலே இவன் தன்னை சித்திரகுப்தாய நமஹா என்று தினமும் ஜெபம் செய்கிறானே என்றதனாலே கனவிலே தோன்றி அவனிடத்திலே சொல்லுகிறான், உனக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. 7வது நாள் நீ மரணித்து விடுவாய். நீ எந்த புண்ணியமும் செய்யவில்லை. அதனாலே ஏதாவது ஒரு புண்ணியத்தை செய். உன்னுடைய வளவிலே ஒரு குளத்தை விட்டு அதில் வருகின்ற நீரின் மூலமாக பசுக்கள் அந்த தண்ணீரை குடித்தாலே உனக்கு சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று கனவிலே சொல்லி மறைகிறார். இவனும் சரி என்று தன்னுடைய வளவிலே ஒரு குளத்தை வெட்டுகிறான். ஊற்று வரவில்லை. 5 நாட்கள் கழித்தது. 6வது நாளும் கழிந்தது. ஊற்று வரவில்லை. 7வது நாள் இவன் மரணிக்கின்ற நாள். அன்றைய தினம் அந்த ஊற்று வருகின்றது. எனவே பசுக்கள் எதுவும் வராதனாலே இந்த சித்திரகுப்தனே பசுவாக சென்று அந்த தண்ணீரை அருந்துகின்றான். இவன் மரணித்து விடுகிறான். யமலோகத்துக்கு தூதுவர்கள் கொண்டு வருகிறார்கள். யமன் முன்னே வந்து, நீ நரகத்துக்கு செல்லப் போகிறாயா சொர்க்கத்துக்கு செல்லப் போகிறாயா என்று கேட்கிற பொழுது நான் சொர்க்கத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். சரி, 3.25 நாழிகைகள் நீ சொர்க்கத்திலே வாழலாம் என்று அனுப்புகிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவன் வெட்டிய குளத்தில் அந்த ஊற்று அதிகமாக வந்து நிறைய பசு கூட்டங்கள் எல்லாம் வந்து தண்ணீர் குடித்த வண்ணம் இருந்ததினாலே அவனுடைய அந்த சொர்க்கலோகத்திலே வசிக்கின்ற காலம் நீடித்து கொண்டே வந்ததாம். எனவே இந்த சித்திரகுப்தனை மனம் மகிழ சித்திரகுப்தாய நமஹ என்று பிரார்த்தித்ததினாலே
அவனுக்கு அந்த சொர்க்கத்திலே வாழுகின்ற பாக்கியம் கிடைத்தது. எனவே நாமும் இந்த சித்திரை மாதத்து பௌர்ணமியிலே சித்திரகுப்தாய நமஹ என்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு வகையிலே நல்வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பல்வேறு இடங்களிலும் இந்த சித்திரகுப்த நாயனாருக்கு வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அது ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் தெற்கு பக்கத்திலே பச்சை ஓலையிலே ஒரு குடிசை அமைத்து அதில் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு கும்பத்தை வைத்து சித்திரகுப்தனாக பாவித்து பல்வேறு வகையான உணவு பதார்த்தங்கள் செய்து கொள்வார்கள். அன்றைய தினம் உணவு அந்த விரதம் இருக்கின்றவர்கள் உப்பில்லாத உணவை உண்டு கொள்ளுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த சித்திரகுப்த விரதம். எனவே நாமும் சித்திரகுப்தனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூடியதாகிய இந்த சித்திரகுப்த விரதத்திலே அனுஷ்டித்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றாடம் நாங்கள் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று மன்றாடுகின்ற பொழுது அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று மன்றாட இயேசு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உணவு என்பது அடிப்படை தேவை. உணவில்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இந்த உணவை நாங்கள் உழைத்து பெற்று எங்களுடைய உழைப்பினுடைய பலனாக நாங்கள் இந்த உணவுக்காக நாங்கள் உழைத்து இந்த உணவை நானும் எங்களுடைய குடும்பமும் நாங்கள் யார் யார் எங்களிலே தங்கி இருக்கின்றார்களோ இவர்களை எல்லாம் உண்பித்து வருகின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே இயேசு ஒருமுறை மக்கள் கூட்டத்தினருக்கு உணவளிக்கின்றார். பெரும் தொகையாக வந்திருந்த மக்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அவரிடம் இருந்தது 5 வாட்கோதுமை, 2 மீன். இது சாதாரணமாக ஒரு சிறுவன் உண்ணுகின்ற உணவு. அப்பொழுது இவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லி சொன்ன பொழுது அவருடைய சீடர்களுள் ஒருவர் கூறுகின்றார், 200 தெனாரியர், அதாவது பல நாட்கள் வேலை செய்து, அதாவது பெரும் தொகையான பணம் வேண்டுமே இவர்களுக்கு ஒரு சிறிய அளவு உணவு கொடுப்பதற்கு, அப்பம் கொடுப்பதற்கு என்று சொல்லி. அதாவது ஒரு ஒன்றுமில்லாத ஒரு தன்மையிலே 5000க்கு அதிகமான மக்களுக்கு இயேசு உணவளித்தார் என்பது நற்செய்தி சான்று கூறுகின்றது. இவ்வாறு இயேசு இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது மக்கள் உடனடியாக அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய ஆவலும் அவர்களுடைய மனமும் சொல்லுகின்றது, இவர்தான் நாங்கள் எதிர்பார்த்த மெசியா. ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எங்களுக்கு எதை தருவார்கள்? எங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார்களா? எங்களுடைய வளமான வாழ்வுக்கு அவர்கள் வழி சமைப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பொழுது கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள் கிறிஸ்துவினுடைய இந்த அப்பங்களை பருக பண்ணி அவர்களுக்கு கொடுக்கின்ற அவருடைய அந்த செயலிலே இறைவன் நம்மத்தியிலே வந்துவிட்டார் என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எப்பொழுதும் ஒரு மனநிறைவை கொடுக்கின்ற அனுபவமாக இருந்தது. வெறுமனே உடல் பசியை ஆற்றுவது மட்டுமல்ல, இறைவன் தாராள சிந்தையோடு வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை கொண்டவர் இறைவன் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கிறிஸ்துவிலே அந்த எதிர்பார்ப்பு நிறைவு பெற்றது. அவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அந்த தாராள சிந்தையிலே வெறும் அப்பத்தை உண்பதில் மட்டுமல்ல, இறைவனுடைய அந்த தாராள சிந்தையிலே எங்களுக்கு பங்கு உண்டு. நாங்கள் இந்த தாராள சிந்தையை கொண்ட இறைவனுடைய அந்த இதயத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம்
என்பதுதான் எங்களுடைய கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு வாழ்வினுடைய மகிழ்ச்சியான மனநிறைவான அனுபவமாகும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம் என்றால் அத்தகைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை எங்களுடைய மனதிலே மன நிறைவை தர வேண்டும். கடவுள் இருக்கின்றார், கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் தாராள சிந்தை உள்ளவர், அவர் மன்னிப்பு வழங்குவதிலும் தாராள சிந்தை உள்ளவர், எங்களை புரிந்து கொள்வதற்கும் தாராள சிந்தை கொண்டவர், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கும் அவர் தாராள சிந்தை கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இறைவன் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமான இறை நம்பிக்கையை தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்போமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு,
நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.